வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிமுகவில் நேற்று நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் மிக முக்கியமாக நிர்வாகிகள் அனைவரும் பெரும்பான்மையினோர் எடப்பாடி பழனிசாமி அவர்களது பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தி தற்பொழுது போஸ்டர்களையும் ஒட்டியுள்ளது. பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்றால், திராவிட முன்னேற்ற கழகம் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்றால் அதிமுக ஒன்றிணைய வேண்டும். பொதுச் செயலாளர் பதவியில் எடப்பாடிக்கு தகுதி கிடையாது என்று ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்கள் மற்றும் சசிகலாவின் ஆதரவாளர்கள், டிடிவி தினகரனின் ஆதரவாளர்கள் 3 நபர்களும் இணைந்து பெரும் போஸ்டர்களை திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும் தற்பொழுது பயன்படுத்தி இருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியது. எடப்பாடிக்கு எதிராக திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குன்றில் உள்ள பஸ் நிலையத்தில் காளியம்மன் கோயில் உட்பட பல்வேறு பகுதிகளில் பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்களும் அதிமுக உரிமை மீட்பு குழு என்ற பெயரில் போஸ்டர்களை ஒட்டியுள்ளனர். இதில் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என்றும், அவரது பதவியான பொதுச் செயலாளர் பதவியையும் பறிக்க வேண்டும் என்றும், மேலும் முக்கியமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவிற்கு துரோகம் செய்தவர் என்றும் அந்த போஸ்டரில் ஒட்டப்பட்டுள்ளது. மேலும் ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் ஆகியோரது படங்களும் அந்த போஸ்டரில் இடம்பெற்றுள்ளது. அதிமுக பொதுக்குழு சென்னையில் நேற்று நடந்த நிலையில் இந்த போஸ்டர்களை வத்தலக்குண்டு அருகே தேவரப்பட்டினம் சேர்ந்த செல்லப்பாண்டி என்பவர் ஒட்டியுள்ளதாகவும், இதனால் வத்தலக்குண்டு பகுதியில் அதிமுகவில் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. ஏனென்றால் அதிமுகவை பொறுத்தளவிற்கு செல்வாக்கு மிக்க ஒரு கட்சி. ஒரு தேர்தலில் அதிமுக தோல்வியடைந்தால் மறு தேர்தலில் மிகப்பெரிய ஓட்டு வித்தியாசத்தில் அதிமுக வெற்றியடையும். 2021 சட்டமன்ற தேர்தலிலேயே 3.5% வித்தியாசத்தில் தான் தோல்வியடைந்தது. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இடையில் வரக்கூடிய மக்களவை தேர்தலை எதிர்பார்த்து கொண்டிருந்த அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமும், ஒரு தொகுதிகள் கூட வெற்றியடைய முடியாத ஒரு சூழலும் ஏற்பட்டது. இதற்கு மிக முக்கியமாக பார்க்கப்பட்டது என்னவென்றால், சரியான கூட்டணி இல்லாதது, அதிமுகவின் ஒற்றுமை இல்லாதது, எடப்பாடியின் தலைமை சரியில்லாமல் வேட்பாளர்கள் பணத்தை பெற்றுக்கொண்டு நிறுத்தப்பட்டது என்ற பல்வேறு புகார்களும் எழுப்பப்பட்டது. ஆனால் இதே பிரச்சனை மீண்டும் சட்டப்பேரவை தேர்தலிலும் எதிரொலிக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த முடிவை சொல்வதாகவும், அதிமுகவில் ஓபிஎஸ், வைத்திலிங்கம் இவர்கள் நிச்சயமாக தேவை. இவர்களது உதவி இல்லாமல் அதிமுக வெற்றியடைவது என்பது மிக கடினம் என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகியுள்ளது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை, இந்த போஸ்டர்கள் ஒற்றியது சரியா தவறு என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.